ஃப்ரெண்ட், குட் மார்னிங். ஸோ காலையிலேயே பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்குன்னா ஒரே ஜில்லுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தரையில நிக்க கூட முடியல. நானே செப்பல் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில என்ன எந்திரிச்சு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு நம்ம வந்து இந்த தக்காளி பிரியாணி இருக்குல்ல, வெஜ் பிரியாணி அது பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மாதிரியே இருக்கும். வந்து ஒரு குஸ்கான்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி பேஸா வச்சு நம்ம பண்ற ஒரு விஷயம். எப்படி பண்ணேன்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு 3 பூண்டு பல் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன துண்டு. அதை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இத. ஓகே. ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன், பெரிய ஆனியன். நான் குக்கர்ல செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹாட் பாக்ஸா மாத்திக்கிட்டேன். குக்கர்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி, கொஞ்சமா நெய்யும் ஊத்தி, நம்ம பிரியாணி ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மசாலா ஐட்டம்லாம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த ஆனியனை போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே. நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப எடுத்துக்கல. வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி அரைச்சதையும் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காண எடுத்துக்கிட்டேன். ஓகே. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பேர் என்ன, புதினா இலை இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு கை அளவு. அதுவும் கொத்தமல்லி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து பிரியாணிக்கு தக்காளி இதெல்லாம் சேர்ப்போம் தான் வழக்கமா. தயிர், இந்த புளிப்பு சுவைக்கு நம்ம வந்து லெமன் எடுப்போம்ல, அது மட்டும் இதில் கிடையாது. ஓகே. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் காண போட்டுக்கிட்டேன். அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப. பிரியாணி மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு ரைஸு எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதை வாஷ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் அதோடு சேர்த்து. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. மேலே இன்னும் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 விசிலுக்கான வச்சுக்கிட்டேன். ஓகே. நான் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சின்னது பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில். ஸோ வாங்க நம்ம லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பொட்டேட்டோ இருக்குது. ஓகே. எடுத்து வச்சிடலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே. கடைசியில் கொஞ்சமாக உப்பு கரிக்கிற அளவுக்கு போட்டுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து பசங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. பேக் பண்ணிடலாம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். போதும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா வச்சாலும் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அம்மா இல்லையா, எப்போவுமே கொஞ்சம் நிறையா வைக்க தான் தோணும். வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.